உறவுகளுக்கு வணக்கம். பாத்திரம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா காரம் கொஞ்சம் இறங்கும். தக்காளி போட்டுக்கலாம். அதாவது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு அடுத்தது நம்ம தனி மிளகாத்தூள் போடுறோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க. எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொருள் சொன்னோன்னா கறி. இது என்ன கறினா கோழியோட பெட்டக்ஸ் பாருங்க, லட்டுங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் காட்டுறேன். நம்ம நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அதாவது நான் ஏற்கனவே இந்த காமெடிக்காக தான் அந்த சொன்னேன் இல்லைங்க, சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து விட்ருக்கேன் மசாலாவை. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். பாருங்க, ஐயோ அப்படியே குலோப் ஜாமுனு ஜீராவில் கிடக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, ஐயோ லட்டாக கிடக்குங்க. இங்கே பாருங்கள்.